ஹாய் ஹலோ வெல்கம் டு கரம் மசாலா. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நாம் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். அது நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ நாம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் போதும். அதை உள்ளே சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அது கூட பெரிய தக்காளி 4 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வேகணும், நல்லா மசியணும். நல்லா கிளறி விடுங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். 1/2 ஸ்பூன் போதும். அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் வேகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா மசிகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். பாதி அளவுக்கு தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உள்ளே சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இதை நாம் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான டிஷ் தான். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வெறும் வெங்காயம் தக்காளி அதை மட்டுமே வச்சு செய்கிற டிஷ்ஷு. பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா தக்காளியை வேக விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.